பேட் ஹேபிட்ஸ், சில பேட் ஹேபிட்ஸ்லாம் நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரியலி மேவரிக் நீ சொல்லிட்டு இருக்கியா? அஃப்கோர்ஸ் மேவரிக் தான் சொல்கிறேன். கண்டிப்பாக சில பேட் ஹேபிட்ஸ் நம்ம லைஃப் விட்டு அடித்து நாக் அவுட் பண்ணுங்கிற அவசியமே கிடையாது. நம்ம கூட ஸ்டிக் ஆன் பண்ணிக்கலாம், பட் டு த லெவல், கரெக்டான ஒரு லிமிட்டாக. அதாவது இதுக்கு மேலே போச்சுன்னா நம்ம அப்படியே தள்ளாடிக்குவோம் இருக்கும்ல. ஸோ அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம லிமிட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஹேபிட்ஸ், அந்த பேட் ஹேபிட்ஸ், அந்த பேட் ஆஸ் ஹேபிட்ஸ்லாம் என்னங்கிறத இந்த வீடியோவில் கிளியர் கட்டாக பார்க்கலாம். பட் பிஃபோர் கோயிங் இன்டு திஸ் வீடியோ, ஒரு சின்ன விஷயம், லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஜாயின் த மேவரிக் ஃபேமிலி and let's roll the intro. Number one, watching அடல்ட் மூவிஸ், அதாவது பெட்டு படம் பார்க்கறது. ஸோ இதை வேறு யாரும் மென்ஷன் பண்ணால் சொல்கிறேன். நான் ஒரு சில வார்த்தைகள் சொன்னால் இந்த பசங்க காப்பி ரைட்ஸ் கொடுத்துட்றாங்க. நான் என்ன பண்ணுறது? காப்பி ரைட்ஸும் சொல்லக்கூடாது, உங்களுக்கும் நல்ல இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும், உங்களோட லைஃப் ஸ்டைலையும் நான் சூப்பராக ஆகணும்னா நான் இந்த மாதிரி தான் சொல்லி ஆகணும். ப்ளீஸ் பேர் வித் மீ. அதாவது அடல்ட் மூவிஸ் பார்க்குறது, நம்மளோட பிரதரோட கீழே நம்ம பிரதரோட விளையாடுறது, இதெல்லாம் வந்து லிமிட்டடாக வச்சுக்கலாம். இட்ஸ் லைக் பண்ணவே கூடாதுன்னு எதுவுமே கிடையாது. எந்த சயின்ஸ் ஸ்டடியுமே எந்த ஸ்டடீஸுமே இதை பண்ணால் ரொம்ப மோசம், இதை பண்ணவே கூடாது. தட் இஸ் எ லிமிட். அந்த லிமிட்டை தாண்டி போனால் தான் ரொம்ப தப்பான விஷயம். ஸோ அது நம்ம அளவுக்கு மீறி போயிடுச்சுன்னா இந்த டோபமைன், இந்த மாதிரி நிறைய சைக்காலஜிக்கல்லாம் உள்ளார, நிறைய மெடிக்கல் டேர்ம்ஸ்லாம் உள்ளார வரும். ஸோ பட் கண்ட்ரோல்டாக வச்சுக்கலாம். வீக்லி 2 times not at all a problem. ஜாலியோ ஜிம்கானா அப்படி நல்லா நீட்டாக வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2 days இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃபைன். கண்ட்ரோல்டாக வச்சுக்கோங்க. அதாவது ஒரு முக்கியமான ஒர்க் செய்யறதுக்கு முன்னாடி பண்ணாதீங்க. இது எல்லாமே உங்களோட ஒர்க்கை முடிச்சுட்டு ஃப்ரீ டைமில் இருக்கும்போது வீக்லி 1 or 2 இட்ஸ் நாட் பேட். தட் பேட் கிடையவே கிடையாது. ஜாலியாக இருக்கலாம். அதுவும் இல்லாமல் ஒன் ஆஃப் த சேஃபஸ்ட் வே, அதாவது உங்களோட ப்ளஷர் பாயிண்ட்டை தொடுறதுக்கும், உங்களோட ஏர்ஜ், அதாவது உங்களோட என்ன சொல்கிறது, உங்களோட செக்ஷுவல் ஏர்ஜ், இது எல்லாத்தையுமே நம்ம கடந்து வரத்துக்கும் இந்த செல்ஃப் இட்ஸ் லைக் ஹெல்ப்ஃபுல் மேன். நம்பர் 2, டேக்கிங் எ டே ஆஃப். அதாவது உங்களுக்கு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும், இப்போ என்ன சொல்கிறது, ப்ரொடக்டிவிட்டியாகவே இருக்கணும், எப்போ பார்த்தாலும் ஹசில் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நான் நிறைய சொல்லுவேன். பட் உங்களுக்கான டைம் எடுத்துக்கிறதுல தப்பே கிடையாது. யூ கேன் ஜஸ்ட் டேக் எ டே ஆஃப். வீக்லி 1 or 2 ஃப்ரீயாக ஜாலியாக இருந்துட்டு மறுபடியும் 5 நாள் ஒர்க் பண்ணலாம். அது நீங்கள் சாட்டர்டே தான் பண்ணணும், சண்டே தான் பண்ணணுங்கிறது கிடையவே கிடையாது. நான் எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஃப்ரைடேன்னு நினைக்கிறேன். ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே ரொம்ப ஃப்ரீயாக இருப்பேன், எந்த வேலையும் கமிட் பண்ணிக்க மாட்டேன். என்னோட மைண்டுக்கு ஒரு ரெஃப்ரெஷிங் வேணும். அதாவது நான் இவ்வளோ ஒர்க் பண்ணுறேன், 2 பிஸ்னஸ் பண்ணுறேன், லைக் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறோம், யூடியூப் பண்ணுறோம், இந்த மாதிரி நிறைய வேலை பண்ணும்போது இட்ஸ் லைக் எனக்கும் சில ஒர்க்ஸ்லாம் இருக்குது, ஃபேமிலி ஒர்க்ஸ். இது எல்லாத்தையுமே பார்க்கறதுக்கு 2 days கம்ப்ளீட் பிரேக். என்னோட ஃபேமிலி ஒர்க்ஸ் எல்லாத்துல இருந்தும் நான் ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே பிரேக் எடுத்துக்குவேன். டேக்கிங் அ பிரேக் இட்ஸ் பேட் ஹேபிட்டே கிடையாது. ரெஸ்ட் எடுத்துட்டு மறுபடியும் ஒர்க் பண்ணுறேன். அந்த ரெஸ்ட் வந்து உங்களுக்கு எனர்ஜி கொடுக்கும், லைக் எனர்ஜியை பம்ப் அப் பண்ணி தரும். அந்த எனர்ஜி வச்சு நம்ம அடுத்த வேலையெல்லாம் அடிச்சு நாக் அவுட் பண்ணலாம். நம்பர் 3, பீயிங் அலோன். லைக் அலோன் வந்து லோன்லியாக இருக்கிறது வேறு, அலோனாக இருக்கிறது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். அதாவது உங்களை நீங்கள் தனிமைப்படுத்தி வீக்லி ஒரு 2-3 hours டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்பவே நல்ல விஷயம். நான் வந்து கண்டிப்பாக இதை பண்ணுவேன். கொஞ்சம் அதிகமாகவே பண்ணுன்னு வச்சுக்கோங்க. டெய்லி 1 or 2 hours கண்டிப்பாக எனக்காக நான் ஸ்பெண்ட் பண்ணிப்பேன். இது யாருக்கு தெரியுமோ தெரியாதோ, என்ன சொல்கிறேன், எங்கள் அம்மாக்கோ, என் ஃபியான்ஸேக்கோ, என் ஃபேமிலிக்கோ யாருக்குமே இது தெரியாது. பட் எனக்கான டைம் அட்லீஸ்ட் ஒரு 2 hours ஆச்சு நான் எடுத்துப்பேன். அந்த தனியாக இருக்கும்போது ஐ அண்டர்ஸ்டாண்ட் அ லாட். லைஃப்பை பற்றி நிறைய தெரிஞ்சுப்பேன், நிறைய லைஃப் எங்கே போகிறது, எங்கே வருது, நிறைய ஐடியாஸ் கிடைக்கும், இனோவேஷன்ஸ் கிடைக்கும், ஜாலியாக இருப்பேன், ஹாப்பியாக இருப்பேன், எனக்கு பிடிச்சதெல்லாம் செய்வேன். 2 hours இட்ஸ் லைக் எனக்காக ஒரு அலோன் டைம். அதிக வேலையே செய்ய மாட்டேன், ரொம்ப ஃப்ரீயாக அமைதியாக சாந்தமாக இருப்பேன். அந்த 2 hours எனக்கு வந்து என்ன சொல்கிறது, என்னை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும், நான் எங்கே இருக்கேன், நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன், ஹவுஸ் மை லைஃப், இது எல்லாத்தையுமே ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு அந்த பீயிங் அலோன் இட்ஸ் லைக் எனக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மேஜிக் மாதிரி. எனக்கு எப்பயுமே ஒரு பூஸ்டர் மாதிரி, இந்த பூஸ்டர் ஷாட்ஸ் மாதிரி. எனக்கு எல்லாருக்குமே சரக்கு அடிச்சா போதை இருந்துவாங்க. எனக்கு அந்த அலோனாக இருக்கும்போது இட்ஸ் லைக் எனக்கு நல்ல ஒரு ரிஃப்ரெஷிங் கிடைக்கும். லோன்லி, அலோன் ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நம்பர் 4, ட்ரிங்கிங் காஃபி. நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன், காஃபி நிறையா குடிக்கக்கூடாது அப்படின்ட்டு. பட் கண்ட்ரோல்டாக அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு 2 cups மார்னிங், அப்புறம் 12-1 அதுக்குள்ளார 2 cup குடிச்சிங்கன்னா இட்ஸ் லைக் ரிஃப்ரெஷிங். உங்களோட பிரெயினை டக்குன்னு ஆக்டிவேட் பண்ணும். எனக்கு அப்படியே டல்லாக தூங்கும்போது அப்படி பிடிச்சி எனக்கு நிறுத்துறதே என்னோட காஃபி தான். ஸோ காஃபி இஸ் மை அடிக்ட். நான் ரொம்ப காஃபி அடிக்ட். ஒரு நாளைக்கு 5-6 காஃபிலாம் குடிச்சிட்டு இருந்த டைம்லாம் இருக்குது. பட் இப்போ நான் ரொம்ப கம்மி பண்ணிட்டேன். பிகாஸ் நானே இதெல்லாம் நான் படிக்கும்போது, ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது, இவ்வளோ என்னோட உடம்பு நானே கெடுத்துக்கூடாது. பட் காஃபி வந்து என்னை பூஸ்ட் பண்ணும். டக்குன்னு அப்படியே சோர்ந்து விழும்போது நான் காஃபி குடிச்சேன்னு எடுத்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். இட்ஸ் லைக் ஒரு இன்ஸ்டன்ட் எனர்ஜி. நமக்கே வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பவர் கொடுக்குற மாதிரி. சக்திமான் பவர் நம்ம உடம்புல ஏறின மாதிரி, இல்லை பவர் ரேஞ்சஸ் பவர் நம்ம உடம்புல ஏறின மாதிரி, இல்லைன்னா RRR படத்தில் வர 2 ஹீரோஸ் மாதிரி எப்படி தான் செய்கிறாங்கன்னு தெரியல. நமக்கு அந்த அளவுக்கு சக்திலாம் இருக்கிறதுல. பட் அந்த சக்தியெல்லாம் உள்ளார வரதுக்கு இந்த காஃபி எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இட்ஸ் பேட் ஹேபிட் நிறைய காஃபி குடிக்கிறது. பட் ஒரு நாளைக்கு 1 or 2 cups இட்ஸ் நாட் தட்ஸ் அவ்வளோ பெரிய பேட் ஹேபிட்லாம் கிடையாது. நம்பர் 5, ஸ்பெண்டிங் மணி.
ஸ்பெண்டிங் மணி. ஏன் மேவரிக் ஸ்பெண்டிங் மணி நீ சொல்கிறியா? எஸ் அஃப்கோர்ஸ் ஸ்பெண்டிங் மணி உனக்காக நீ ஸ்பெண்ட் பண்ணிக்கிறது, உன்னோட ஹாப்பினஸ்க்காக நீ ஸ்பெண்ட் பண்ணிக்கிறது. நான் சொன்னல ஒரு 1 or 2 days நான் ஃப்ரீயாக எடுத்துப்பேன். அந்த டைப்பை எனக்கு பிடிச்ச சாப்பாடு சாப்பிடுவேன், எனக்கு பிடிச்ச படத்துக்கு போகிறதுனா போவேன், தனியாக கூட போவேன். ஐ டோன்ட் மைண்ட். எனக்கு இங்கே நான் 10 பேர் இருக்கணும் அப்படின்னா நான் 10 பேரோட படத்துக்கு போய் தான் இட் இஸ் லைக் 2-3 years ஆகிடுச்சு. நான் தனியாக போனால் போயிட்டே இருப்பேன், நான் பாட்டுக்கு கிளம்பி. ஃபேமிலியோட போகிறேன்னா போவேன், மற்றபடி நான் வெளியில் யாருக்கூடையும் நான் மேக்ஸிமம் படத்துக்கு போய் லைக் ரொம்ப வருஷம் ஆச்சு. பிகாஸ் எனக்கு இது சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. எனக்கு பிடிச்ச மணி நான் எனக்காக ஸ்பெண்ட் பண்ணிக்குவேன். நான் வந்து நிறையா கோர்சஸ் படிப்பேன், ஆன்லைன் கோர்ஸ், இன்வெஸ்டிங் பற்றி படிப்பேன். அதுக்கு 1000-2000 கட்டுவேன். ஸ்பெண்டிங் மணி எனக்கு பிடிச்ச விஷயத்தில் பண்ணி அதால் எனக்கு காசு வந்தாலும் ஐம் ஃபைன். சப்போஸ் அதில் ஸ்பெண்ட் பண்ணி எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குது, நான் இவ்வளோ ஹெக்டிக்காக இருக்கும்போது எனக்கு ஒரு ஃப்ரீனஸ் கிடைக்குதுன்னா அந்த காசு நான் கண்டிப்பாக செலவு பண்ணுவேன். பட் ஒரு லிமிட்டட் அமௌண்ட், இதுக்குன்னு ஒரு அமௌண்ட் மந்த்லி எடுத்து வைப்பேன். அதுக்குள்ளார தான் ஸ்பெண்ட் பண்ணி தவிர அதை தாண்டி நான் போகவே மாட்டேன். பிகாஸ் அதை தாண்டி போகும்போது காசு ரொம்ப முக்கியமான விஷயம் பிரதர். லைக் சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம், செலவு பண்ணுறது இப்படின்னு கூட பண்ணலாம். இது டீனேஜில் நான் யோசிக்க விட்டாம பொட்டை நீ மேலே தட்டி யாராவது சொல்லியிருந்தாங்கன்னா இன்னும் நிறையா சேர்த்து வச்சுருந்துருக்கலாம், இன்னும் பெரிய இடத்துக்கு போயிருக்கலாம் ஃபினான்ஷியலாக. அண்ட் பேசிக்கலி that's it for today boys. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த பேட் ஹேபிட்ஸ்லாம் நீங்கள் வச்சிருக்கலாம், பட் கண்ட்ரோல்டாக வச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ரொம்ப 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 பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கன்சிடர் நம்ம மேவரிக் ஃபேமிலியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். that's it for today boys. இன்னொரு நல்ல கான்டென்ட்டோட இந்த மேவரிக் உங்களை பார்க்குறான். Until then it's bye from your Maverick. Tada, bye bye, take care, peace out.